நான் ஏன் ஆட்டுக்கு அடுத்தபடின்னு சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். நல்லது. இந்த அருமையான பட்டி மண்டபத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சமா அமைக்க வேணும்னு ஐயா கிருஷ்ணன் அவர்கள் நினைச்சதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லி, இதை ஏற்பாடு செய்தமைக்காக நம்முடைய நாதன் சாருக்கும் நன்றியை சொல்லி, எனக்கு உங்க மேல யாரு மேல ரொம்ப மகிழ்ச்சி தெரியுமா? இவ்வளவு மழையிலையும் கொடை பிடிச்சிக்கிட்டு தலை மேல துண்டை அப்படி போட்டு தமிழ் கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இப்போ இங்கே ஒன்று முடிஞ்சு சுண்டல்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் காலையில் சாப்பிட்ட சாப்பாடோடு ஒப்பிட்டா சுண்டல் ஒரு சாப்பாடே இல்லை, அது வேறு சமாச்சாரம். ஆனாலும் இவ்வளோ பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அது தமிழ் செய்த தவம் அப்படின்னு சொல். இந்த மழையில் கூட இருந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய அந்த அந்த மொழி தமிழ் பற்றுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பட்டிமண்டபத்தை பற்றி சொன்னேன். இப்போ தலைப்புக்கு வர்றோம். பட்டிமண்டபத்தில் என்ன தலைப்பு? வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி. எல்லாரும் இந்த உலகத்தில் இருந்தாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. வாழுதல் அப்படின்னு தமிழ் ரொம்ப அழகான மொழிங்க. ஒரே விஷயத்துக்கு 100 வார்த்தை இருக்குது, ஆனால் 100க்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இருத்தல்னு ஒரு சொல் இருக்கு, பிழைத்தல்னு ஒரு சொல் இருக்கு, வாழுதல்னு ஒரு சொல் இருக்கு. 3 ஒன்று கிடையாது. இருத்தல் அப்படின்னா என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? என்னமோ இருக்கிறேன்ப்பா அப்படின்பா. விட்டா துண்டை போட்டு கழுத்தையே இருக்கிறேன்னு இருக்கிடுவான். அந்த இருக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவன் சந்தோஷமா இல்லை இல்லையா? அப்புறம் ஏதோ வண்டி ஓடுது, பொழப்பு நடக்குது அப்படிம்பா. பொழப்பு நடக்குது அப்படின்பா. இந்த பிழைப்புன்னு ஒரு சொல், இருத்தல்னு ஒரு சொல், வாழுதல்னு ஒரு சொல். இந்த பிழைப்புங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. நம்முடைய இந்த அதாவது என்னமோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், கஷ்டப்படுறான் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடாது. அதை எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு தான் அதை மொழிபெயர்த்து பார்க்கணும். சர்வைவல் அப்படின்னு ஒரு ஆங்கில சொல் இருக்குது. சர்வைவல்னா ரொம்ப சிரமப்பட்டு வேறு வழி இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. தக்க வச்சுக்கிறேன், என்னை தக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுதான் பிழைப்பு. சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு பாரதி சொல்றார். சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை. எங்க போய் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் விலங்கு இருக்குது. இப்போ இந்த வயக்காட்டுக்குள்ள பாம்பு இருக்காது என்ன? அது கூட பட்டிமன்றத்துக்கு வந்தாலும் வரலாம். முதலே நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுவோம். எதுக்கு ரெடியா இருங்க. உடனே ஒருத்தர் குனிஞ்சு பார்க்கறாரு, காலுக்கு கீழே ஏதாவது ஓடுதா அப்படின்னு. இருக்கட்டும். இந்த பிழைப்புங்கிறத தாண்டி இருத்தல், பிழைப்பு, வாழுதல். அதுல பிழைப்புங்கிறது ரொம்ப கடினமானது, இருத்தல்ங்கிறது சுமாரானது, வாழ்தல்ங்கிறது தான் உயர்வானது. வாழ்தல்னா என்ன தெரியுங்களா? நேத்திக்கு இது இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் மேலே வருது, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு கொஞ்சம் மேலே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே போகிறது. இப்போ இங்கிலீஷில் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். தன்னை வளர்த்துக்கிட்டே போகிறது, நேத்திக்கு இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே. இப்போ பெண்கள் சமைச்சு பரிமாறுறீங்க, இன்னும் இந்த ஊரில் அப்படி தான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பெண்கள் சமைச்சு பரிமாறும் போது அதெல்லாம் எங்கள் தலைமுறையோடு அந்த அதிர்ஷ்டம் முடிய போகுது. நாங்கள் சாப்பிடும்போது எப்போவாது குறை சொல்லுவோம், சிச்சி இது என்ன குழம்பா, இது வாயில் வைக்க வெள்ளங்களே அப்படின்னு. வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க, பேசாமல் போயிடுவாங்க. சில ஊடாக இருந்தால் இவருக்கு கொரோனா வந்துருச்சுன்னு அந்த காலத்தில் ஃபோன் பண்ணி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நார்மலாக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா என்னமோ இருக்குது குழம்பு, வாயில் வைக்க விளங்கல அப்படின்னா கோபமான மனைவி கடுமையாக பேசுவா. என்ன பேசுவா? வாயில் வைக்க விளங்கலையா, ஒரு புனல் தர்றேன், வாய் வழியாக ஊற்றிக்க அப்படின்னு. அது நல்ல மனைவிக்கு அடையாளம் இல்லை. இன்னும் சில மனைவி இருக்கிறா, என்ன சொல்வான்னா, இப்படி ஊடு ஊடா போய் துண்டு வந்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்கிற நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்னான்னு கேட்டா. இப்போ சூர்பனகைக்கு அக்கா நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்ன அப்படின்னு. அதுவும் சரியில்லை. புத்திசாலி மனைவி எப்படி இருப்பா தெரியுங்களா? கணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பா, என்ன நல்லா இல்லை, உப்பு குறையுதா, புளி கூடி போச்சா, இல்லை மஞ்சப்பொடி போட்டிருந்தா நல்லா இருக்குமா, மசாலா தூள் போட்டிருக்கலாமா, பட்டக்கிராம்பு தாளிச்சிருக்கலாமா, எது போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு 15 கேள்வி கேட்டான்னு வச்சுங்க, புருஷன் சொல்லுவான் இதுவே நல்லா இருக்குது விட்டுருங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம ஆளுக்கு அடுத்தவனை குறை சொல்ல தெரியுமே ஒழிய சரி பண்ண தெரியாது. குறை சொல்ல தெரியும், ஆனால் சரி பண்ண தெரியாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் வாழ்க்கையில் குறை சொல்கிறான் பாருங்க நம்மளை, அவன் தான் நமக்கு வழிகாட்டுறான்.
இன்னும் நல்லா பேசலாம், இன்னும் நல்லா சமைக்கலாம், இன்னும் நல்லா தொழில் பண்ணலாம், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் 10 பேருக்கு உதவலாம், இன்னும் ஒரு 100 பேருக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படி வருது எண்ணம்? நம்மளை யாரோ பாராட்டுறாங்க, அது மூலமா நம்ம அந்த மேற்கொண்டு இல்லை குறை சொல்றாங்க, அது மூலமா நம்மளை வளர்த்துக்கிட்டே போறோம். அதனால குறை சொல்றவங்களை பார்த்து கோபப்படக்கூடாது.